காங்கிரஸ் பிரமுகர் அஸ்வத்தாமனாக இருந்தாலும் சரி, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் காலம் சென்ற ஆம்சாங்கர் அவர்களாக இருந்தாலும் சரி, பேசி முடித்திருக்கக்கூடியனா பேசாமல் விட்டதின் வீரியம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது பகையாக முற்றி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் சிண்டிகேட் போடுற அளவுக்கு ஆகிப்போச்சு. இதில் யார் யாரெல்லாம் குட்டி குட்டி மோட்டி பாருங்க. இப்போ ஆற்காடு சுரேஷ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு அந்த வழக்கில் வேற அக்யூஸ்ட் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போய் குண்டாஸை அவங்க வந்து போட்டாங்க. குண்டாஸை ரிவோக் பண்ணிவிட்டு அவங்க வெளில வந்து வேற ஒரு கேஸ்லேயே ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, ஆம்ஸ்ட்ராங்கும் அவருக்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பு இருக்குன்னு ஒரு புது ரூட்டை அவங்க போடுறாங்க. அப்போயே காவல்துறைக்கு வந்து ஒரு ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா அவர் அவ்வளோ சீக்கிரமும் டச்சும் பண்ண முடியும். எப்பயுமே ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள். உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கெட்சை வந்து இது நம்ம துப்புரவு தொழிலாளர் மாதிரி ஒரு டீம் இருந்திருக்கு. ஆட்டோவில் ஒருத்தர் 1 மாதம் 2 மாதம் ஃபாலோ பண்ணி ஃபுட் டெலிவரி ஸ்விக்கி ஜொமேட்டோ டீம்லாம் வந்து அந்த மாதிரி யூனிஃபார்ம்லாம் வாங்கி பண்ணியிருக்காங்கன்னு போது இது வந்து ஒரு டீட்டெயில்டு ஸ்கெட்சு. சும்மா சர்வசாதாரணமாக போகிற வெளில அடிச்சுட்டு போகிற கதை கிடையாது.